அதிகமாக பேசாத விஜயை பற்றி தான் ரொம்ப அதிகமாக பேசணும். நம்ம பல வருடங்களாக விஜயோட நடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் இவ்வளோ பாப்புலராக இருக்காருன்னு நான் ஒரு நடிகனாக யோசிச்சிருக்கேன், ஒரு தயாரிப்பாளராக யோசிச்சிருக்கேன், ஒரு எழுத்தாளராக யோசிச்சிருக்கேன், ஒரு மனிதனாக யோசிச்சிருக்கேன். அதற்கு காரணம் என்னோட வயசில் ரொம்ப சின்னவர். அவர் வயசுக்கு மீறின ஒரு பக்குவம், ஒரு அமைதி, ஒரு பொறுமை. இந்த வினாடியில் நான் சில உண்மைகளை பேசணும், மனசை விட்டு பேசணும். பிகாஸ் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு பேசுறதுக்கு. நல்ல நாள், அழகான நாள், வாழ்த்த வேண்டிய நாள், வாழ்த்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனக்கு. என்னுடைய 15 வருஷம் சினிமா வாழ்க்கையில் நிறைய நடிகர்கள், நிறைய நகைச்சுவை நடிகர்கள், நல்ல இயக்குநர்கள், மனிதர்கள் பணக்காரனானதும் பேர் அடைஞ்சதும் நான் பார்த்துருக்கேன். அந்த பேரும் புகழும் வந்த உடனே மாறி இருக்கிறத பார்த்துருக்கேன். பட் விஜய் மனுஷனாவே இருக்காரு. திறமைங்கிறது இரண்டாவது விஷயம் தான் மனிதனுக்கு. மனிதனோட குணம் தான் அவனை உயர்த்தும். ஹி இஸ் அ பிளெஸ்ட் சைல்டு. ஒரு விஷயம் நான் தயங்காம சொல்லணும். இப்போ ஒரு நடிகனுக்கு உனக்கு பிடிச்ச கதாநாயகர் யாருன்னு கேட்டால் தயங்கலாம். விஜய் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒரு சகநடிகனா எனக்கு ஹூ டு யூ திங்க் இஸ் த பிக் ஆக்டர் டுடே, பாப்புலர் ஆக்டர் டுடே? நான் அது நிறைய நடிகர்களோட பேசியிருக்கேன். நடிகர்கள் இதை நான் பல நடிகர்கள் இதை தப்பாக எடுத்துக்கக்கூடாது. ஏனென்றால் இது பெருமை கொட வேண்டிய விஷயம், உண்மையை ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஐ திங்க் யூ ஆர் த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் விஜய். விஜயோட இந்த ஒரு வளர்ச்சிக்கு காரணம் ரொம்ப ஒரு பக்குவமான விஷயம். அவருடைய பலமும் பலகீனமும் அவருக்கு தெரியும். தட்ஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். இந்த பக்குவம் இந்த வயசுல யாருக்கும் வராது. நீங்க வளருவீங்க, அடுத்த சூப்பர் ஸ்டார் ஆகுறீங்கிறது எங்களுடைய கனவில்லை, இது நிறைய பேரோட நம்பிக்கை.